வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்க ஆசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலை, ரவி, முத்து 3 பேரும் சாப்பிட போறாங்க. ஏன்டா மனோஜையும் வர சொல்ல வேண்டியதுதானேன்னு சொல்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணேன்ப்பா எடுக்கலங்கிறாரு ரவி. சத்தத்துல கேட்டிருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அவன் ரோகிணி அண்ணி கூட தான் சேர்ந்து சாப்பிடுவான். நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கிறாரு ரவி. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே வர முத்து ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே நின்னுறாரு. டேய் ஏன்டா நின்னுட்டேன்னு அண்ணாமலை கேட்க, அங்க பாருங்கன்னு அவரு கைய காட்டுறாரு. அவரு அதிர்ச்சியோட கைய காட்டுன இடத்த 2 பேரும் பாக்குறாங்க. அங்க மனோஜ் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு, சாப்பாடு கொண்டு வாங்க, சாம்பார் கொண்டு வாங்கன்ட்டு இருக்காரு. இதோ கொண்டு வரேங்க சார்ன்னு சர்வ் பண்றவரு சொல்ல, சாம்பார இட்லி மேல ஊத்துங்கங்கிறாரு. சட்னி வைங்க, இன்னும் 2 வடை எடுத்துட்டு வாங்கங்கிறாரு மனோஜ். 3 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்க மனோஜ் ரவுண்டு கட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ரவிய மேல இருந்து கீழ வரலும் பாக்குற அண்ணாமலை, பொண்டாட்டி கூட தான் சாப்பிடுவான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க, அப்படிதான்ப்பா நானும் நினைச்சேன். அவன் முந்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்கிறாரு ரவி. டேய் பந்தின்னா நம்ம ஆளு முந்திட்டு வந்துருவான்டா. சாப்பாடுன்னு வந்துட்டா யாரு என்னன்னுலாம் பார்க்கவே மாட்டான். பசிச்சா ஓடி போய் சாப்பிட்டுருவான். வீட்லயே அப்படித்தானேடா அவன் அப்படின்னு முத்து சொல்ல, போதும் வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு அண்ணாமலை. 3 பேரும் மனோஜ்க்கு எதிரில வந்து நிக்க அதை பத்தி துளி கூட கண்டுக்காம சாப்பிடுறவரு நிமிந்து பார்க்க, ஐயையோ இவங்களா அப்படின்னு அப்பா அப்படிங்கிறாரு. அப்படியே அவரு வெறிய சப்பிக்கிட்டு இருக்க, டேய் என்னடா இது அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. டேய் கல்யாண வீடுடா, எதுக்குடா கைய நக்கிட்டு இருக்கன்னா? டிஃபன் சூப்பரா இருக்குடா, வாங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்க. டேய் என்னடா நீ தனியா வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு ரவி கேட்க, நான் பசிக்குதுன்னு சொன்னேன், யாரு கேட்டீங்க? அதான் சாப்பிட வந்துட்டேன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு மனோஜ். அப்படியே அங்க சாப்பிட்டு இருந்தாலும் இங்க வந்து சாப்பிடாமையா இருக்க போற? அப்பா நீ வாப்பா உட்காரலான்னு முத்து போக பின்னாடியே போறாங்க எல்லாரும். இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கமேன்னு பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. கிச்சனுக்குள்ள, அண்ணே அது வடகறி தானே எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்ல, பிரவுன் மணி அதை எடுத்துக்கிட்டு பக்கெட்டோட வெளியே வர போறாரு. கரெக்டா சர்வீஸ்க்கு வரவர் வந்து பக்கெட்டை வாங்கிக்க, இந்த வடகறி வேணுங்கிறவங்களுக்கு கேட்டு கேட்டு வையே, யாரும் நிறைய வைக்கலன்னு குறப்பட்டுக்க கூடாது, போன்னு அனுப்பி விட்டுட்டு மறுபடி கிச்சனுக்குள்ள போயிடுறாரு. வடகறி கொண்டு வந்தவர் இவங்களுக்கு சர்வ் பண்ண கொஞ்சம் எடுத்து சாப்பிடுற முத்து, அப்பா வடகறி சூப்பரா இருக்குப்பா, அப்பாவுக்கு வைங்க அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாரு. இன்னும் வைங்க சாப்பிடுவாருன்னு சொல்றாரு முத்து. டேய் போதுண்டா எவ்வளோ சாப்பிடுறதுன்னு அண்ணாமலை கேட்க, அப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. டேய் முத்து டிஃபன் நல்லா இருக்குல்லடா அப்படின்னு ரவி கேட்க, சூப்பரா இருக்குடாங்கிறாரு முத்து. டேய் சாம்பார் நல்லா இருக்குடாங்கிறாரு மனோஜ். வடகரியோட சேர்த்து வச்சு சாப்பிடு வேற லெவல்ல இருக்குங்கிறாரு ரவி. இவங்க 4 பேரும் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த பக்கமா பிரவுன் மணி போன்ல பேசிட்டு இருக்காரு. இவங்க சாப்பிடுறதுக்கு நேர் எதிரில ஒரு தூண் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்காரு. வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க? ஏங்க மண்டபம் பேர் சொன்னாலே தெரியுங்க. மண்டபத்துக்கு எதிர்லயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, பாத்துட்டீங்களா? வந்துடுறீங்களா? வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரு கிச்சனுக்குள்ள போறாரு. இவங்க 4 பேரும் செம்மையா அரட்டை அடிச்சிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுறது நான் நல்லா ரசிச்சு மனசார சாப்பிடணும்னு அண்ணாமலை சொல்ல, பசங்க 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. மீனா டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு அக்கா மீனா கிட்ட கேட்க, நல்லா இருக்குக்கா, ஸ்டேஜுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பூ வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்கான்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மீனா இந்த மாலை ரெடி அப்படின்னு ஒரு அக்கா கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்கி பாக்குற மீனா, அக்கா சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா கட்டியிருக்கீங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு போறாங்க. சரி போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணுக்கு புடவை கட்டி மேக்கப் எல்லாம் ஃபுல்லா முடிச்சு விட்டுறாங்க ரோஹிணி. போன்ல பேசிக்கிட்டு பிரவுன் மணி வெளியே வர்றாரு. நாளைக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஆர்டர் கொடுத்தேன், இன்னைக்கே பொண்ணு மாப்பிள்ளைக்கு என் சைடு சீர் என்னங்கறத மண்டபத்துல வைக்கணும், சீக்கிரம் எடுத்துட்டு வான்னு பிரவுன் மணி போன்ல பேசிட்டு இருக்காரு. சரி அப்படின்னு பேசிட்டு இருக்க மீனாவோட பூக்கட்டுற அக்கா ஒருத்தங்க, என்ன கறிக்கடைக்காரரு இங்கே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே காதுல இருந்து போன் எடுக்கிறவரு, அட நீ என்னம்மா இங்கேன்னு கேக்குறாரு. நான் தானே முதல்ல கேட்டேன், நீங்க என்ன இங்கேன்னு அந்த அக்கா மறுபடியும் கேக்குறாங்க. ஏன் வீட்டு கல்யாணமா, தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல, ஓ அப்படியா, நாங்க தான் இந்த பூ டெக்கரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்ல, ஓ நீங்க தானே அதுங்கிறாரு அவரு. ஆமா நாங்கன்னா நாங்க இல்ல, நாங்கெல்லாம் வேலை தான் செய்யறோம், ஆர்டர் எடுத்தது அதோ மாலை எடுத்துக்கிட்டு போறாங்களே அவங்க தான்னு சொல்ல, மீனா அப்படியே பேக்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டாங்களே அப்படின்னு பிரவுன் மணி சொல்லிட்டு இருக்க, எங்க கூட பூ கட்டுற பொண்ணுதான் இந்த மண்டப அலங்காரம்லாம் ஆர்டர் எடுத்து பண்றது அவங்கதான், அவகிட்ட நாங்கெல்லாம் வேலை செய்யறோம் அப்படின்னு அந்த அக்கா விவரம் கொடுத்துட்டு இருக்க. அப்படியா, சம்மந்தி சொன்னாரு யாரோ ஒரு பொண்ணு கிட்ட இந்த ஆர்டர்லாம் கொடுத்துருக்கேன்னு, நல்லா தான் பண்ணிருக்கீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற பிரவுன் மணி. சரி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. காலையிலேயே சாப்பிட்டோன்னு அந்த அக்காவும் இன்னொருத்தவங்களும் சொல்ல, சரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இருந்த மதிய சாப்பிட்ட சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரியா
அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க. சரி வரேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு அவரு. மீனா மாலை எடுத்துக்கிட்டு பரிசு கிட்ட வர்றாங்க. வழியில ஒருத்தவங்கள பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களாக்கான்னு கேட்டுட்டு, பரிசு கிட்ட வந்தது, அங்கிள் இந்தாங்க மாலை அப்படின்னு சொல்ல, ரொம்ப அழகா இருக்குமாங்கிறாரு அவரு. எங்க வைக்கிறது அப்படின்னு மீனா கேட்க, பவானி ரூமுக்கு எடுத்துட்டு போயிருமா உன்ன, உன்ன கூடமா நான் மாப்பிள்ளை ரூம்ல வச்சிடுறேங்கிறாரு பரிசு. சரிங்க அங்கிள்னு ஒரு மாலையை எடுத்துக்கிறாங்க மீனா. அவரு சரிம்மான்னு சொல்லி இன்னொரு மாலையோட அந்த பக்கம் பரபரப்பா போறாரு. மீனா ரூம் கதவு தட்ட ஒரு பொண்ணு ஓடி போய் திறக்கறாங்க. மாலை கொடுக்க வந்த அப்படிங்கிற மீனா உள்ள வந்து பவானிய பார்த்து ரொம்ப அழகா இருக்காங்க, நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல ரோகிணி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இது அங்க வச்சிருங்கன்னு அந்த பொண்ணுகிட்ட மாலையை கொடுக்குறாங்க மீனா. பூக்கட்டுற அக்காங்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கா. அதோ மீனா வந்துட்டான்னு ஒருத்தங்க சொல்ல, அக்கா அப்படின்னு மீனா வர்றாங்க. மீனா நாங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தோம் தெரியுமான்னு ஒரு அக்கா சொல்ல, அக்கா எனக்கு எப்படிக்கா தெரியும் அப்படின்னு மீனா கேட்க, அன்னைக்கு நான் உன்னை ஒரு கறிக்கடைக்கு கூட்டிட்டு போனேன்ல, அந்த கறிக்கடைக்காரரு தான் அவரோட தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணமாமே அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளையோட தாய் மாமாவா அவரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீனா மத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து முடிக்கிறாங்க. ஆமா அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, அப்படியா பரஸ் அங்கிள் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு மாப்பிள்ளையோட மாமா கறிக்கடை வச்சிருக்காருன்னு. அவர்தானா? ஆனா நான் ஆள சரியா பார்க்கலையே. அன்னைக்கு கூட ஏதோ முகத்துல துணி கட்டி இருந்தாருல அப்படின்னு மீனா சொல்ல, மீனா இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாரு. இத சொல்லியே அவர்கிட்ட கறி விலைய குறைச்சு வாங்கிரலாம் அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, ஆமா வாங்கிரலாம் வாங்கிரலாம்னு மீனாவும் சிரிக்க, சரி நான் வர்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல, மத்தவங்களும் நாங்க வர்றோம் மீனான்ட்டு கிளம்புறாங்க. ஸ்ருதி ஒரு பக்கமா நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த பக்கமா விஜயா வர்றாங்க. ஆன்ட்டி நில்லுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நிக்கிற விஜயா என்னம்மான்னு கேக்குறாங்க. இந்த புடவையில நீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வீட்ல இருந்து வரும்போதே நான் இதத்தான் கட்டிட்டு வந்தேங்கிறாங்க விஜயா. அப்ப சரியா கவனிக்கல ஆன்ட்டி, இப்ப இந்த லைட்டிங்ல ரொம்ப அழகா தெரியுறீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நிஜமா வாங்குறாங்க விஜயா. ப்ராமிஸா ஆன்ட்டி இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லயே நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியே குளிர்ந்து போற விஜயா. அப்படியா சொல்ற, இங்க வர்றவங்க எல்லாம் என்ன புடவை கட்டிட்டு வர்றாங்க, இது காஸ்ட்லி புடவைங்கிறாங்க விஜயா. ஒரு போட்டோ எடுத்துக்கவா ஆன்ட்டின்னு ஸ்ருதி கேட்க, எடுத்துக்கமா அப்படின்னு விஜயா சொல்ல, சரி இப்படி வாங்க அந்த பேக்க குடுத்துருங்க அப்படிங்கிற ஸ்ருதி விஜயாவோட ஹேண்ட்பேக் வாங்கி ஒரு ஓரமா வச்சுட்டு, இப்படி நில்லுங்க திரும்பி நில்லுங்க சிரிங்க அப்படின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்க. விஜயா டிசைனா திரும்பி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்ற ரோகிணி இத பார்த்து ஸ்மைலிங்கோட பக்கத்துல வர்றாங்க. ஸ்ருதி மறுபடியும் பேக் எடுத்து விஜயா கையில கொடுக்க, இன்னைக்கு நான் மேக்கப் கூட அதிகமா போடல, ரோகிணி மேக்கப் போட்டிருந்தா நான் இன்னும் அழகா தெரிஞ்சிருப்பேன்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்ருதி அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் விஜயா கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. என்ன ஆன்ட்டி இங்க தனியா போட்டோ ஷூட் நடக்குது அப்படின்னு ரோகிணி கேக்க, இந்த புடவையில நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி ஸ்ருதி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ரோகிணி மேக்கப் போட்டு விட்டிருந்தா நான் இன்னும் அழகா இருப்பேன்னு அப்படின்னு விஜயா சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே நான் மேக்கப் போட்டு விட்டிருந்திருப்பேனே. வாங்க உள்ளதான் மேக்கப் கிட் இருக்கு, உங்களுக்கு போட்டு விடுறேங்கிறாங்க ரோகிணி. அட இருமா, இந்த கல்யாணத்துக்கெல்லாம் இதுவே போதும். உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாங்கிறாங்க விஜயா. முடிஞ்சது ஆன்ட்டின்னு ரோகிணி சொல்ல, ஸ்ருதி என்னையும் ரோகிணியும் சேர்த்து போட்டோ எடு அப்படின்னு விஜயா கேட்க, ஓகேங்கிறாங்க ஸ்ருதி. வா ரோகிணி வா அப்படின்னு விஜயா ரோகிணி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. ஸ்ருதி போட்டோ எடுக்க அந்த சைடா கிராஸ் பண்றாங்க மீனா. இவங்க போட்டோ எடுக்கிறதையும் அதை பார்த்துட்டு இருக்கதையும் ரசிச்சுக்கிட்டு ஏக்கத்தோட அங்க நின்னு மீனா பாக்குறாங்க. அத ஸ்ருதி பார்த்துட்டு, மீனா அப்படின்னு உடனே அங்க இருந்து போயிடுறாங்க. அட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தா இவ பாட்டுக்கு போயிட்டாளேன்னு பாக்குறாங்க விஜயா. உங்க டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா மீனான்னு ஸ்ருதி பக்கத்துல வந்து கேட்க, முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு மீனா சொல்ல, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்ருதி சொல்ல, அப்படிங்களா சரி வாங்க சாப்பிட போலாங்கிறாங்க மீனா. இத பார்த்து கடுப்பாகிற விஜயா வர பின்னாடியே ரோகிணியே வர்றாங்க. பக்கத்துல வந்தோடனே, ஆன்ட்டி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. எங்களுக்கு போதும் பசிக்குது, வா ரோகிணி போகலாம், போய் சாப்பிடலான்னு ரோஹிணி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க விஜயா. மீனா ரொம்பவே சங்கடமா நின்னுட்டு இருக்க. அவங்க போறாங்க விடுங்க மீனா. 2 போட்டோ எடுத்தது அவங்கள செலிபிரிட்டின்னு நினைச்சிட்டாங்க போல. நீங்க வாங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்ருதி சிரிங்கன்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறாங்க. 2 ஸ்னாப் எடுத்ததுமே போதும் வாங்க அத்தையோட சேர்ந்து சாப்பிடலாங்கிறாங்க மீனா. இங்க ஒரு இடத்துல தங்கச்சியோட ஒரே பையனுக்கு கல்யாணம், அதை சிறப்பா செய்யணும்ல, அதனாலதான் எல்லா வேலையும் நானே செய்யறேன் அப்படின்னு பிரவுன் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அண்ணே நீங்க ரொம்ப பொறுப்பா தானே இருக்கீங்க அப்படின்னு அவர் கூட நின்னு பேசிட்டு இருக்கவர் சொல்ல, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கையை கழுவிட்டு அங்க வர்ற முத்து எதையோ பாக்குறாரு. அப்பா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிற முத்து நேரா தேடி ஓடுறாரு. இங்க அண்ணாமலை ரவி மனோஜ் 3 பேரும் கைய கழுவிட்டு இருக்காங்க. அப்புறம்ப்பா லஞ்சுக்கு என்ன மெனு, ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு மனோஜ் கேக்க, டேய் இப்பதானேடா சாப்பிட்டு முடிச்ச, அதுக்குள்ள லஞ்ச் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு ரவி ஆச்சரியமா கேக்குறாரு.
சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா பத்தாது. இது நம்ம வீட்டு கல்யாணம். நாம தான் அடுத்தவங்கள பார்த்து பார்த்து சாப்பிட வைக்கணும். அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, பரபரப்பா ஓடி வர்ற முத்து அவரோட கைய புடிச்சுக்கிட்டு, "அப்பா பா பாப்பா வாப்பா" அப்படின்னு. "என்னடா இது?" அப்படிங்கிறாரு. "ஆமாப்பா வாப்பா, சீக்கிரமா வாப்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா" அப்படின்னு முத்து சொல்ல, "என்னடா சொல்லுடான்னு" அண்ணாமலை கேக்குறாரு. "இல்லப்பா நீயே நேர்ல வந்து பாருப்பா. எனக்கு ஒண்ணும் புரியலப்பாங்கிறாரு முத்து. "எங்கடா அவசரமா கூப்பிடுறேன்னு" ரவி கேட்க, "ஆமாண்டா, நீங்களும் வாங்கடா, எனக்கு ஒண்ணும் புரியலடா. நீங்களும் வந்து பாருங்கடா, வாங்கப்பா" அப்படின்னு முத்து கூப்பிட, "என்னடா விஷயம்னு" அண்ணாமலை கேட்க, "நீ வந்து பாருப்பா. ஏன்பா கேள்வியா கேக்குற? வாப்பான்னு" பரபரன்னு இழுத்துட்டு போறாரு முத்து. என்னதுன்னு தெரியல வான்னு மனோஜ் ரவிகையோட கூட்டிட்டு வராரு. "வாப்பா வாப்பான்னு" கூட்டிட்டு வர்ற முத்து, "அங்க பாருப்பா" அப்படின்னு கைய காட்ட அண்ணாமலை அங்க பாக்குறாரு. அவர் முகத்துல புன்னகை அப்படியே தவழுது. அங்க விஜயா, ரோகிணி, ஸ்ருதி, மீனா 4 பேரும் பேசிட்டே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற மனோஜ், "சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இத காமிக்கவா கூப்பிட்டேன்னு" கேக்குறாரு. "டேய், அம்மா 3 மருமக கூட ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. இத பார்க்கவே எவ்ளோ நல்லா இருக்கு. ஏன்பா?" அப்படின்னு முத்து சந்தோஷமா கேட்க, "பின்ன பார்க்கறப்பவே நல்லா இருக்குதே. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறாங்களே" அப்படின்னு அண்ணாமலை ஆச்சரியமா சொல்றாரு. "எப்பவுமே இதே மாரி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டா எவ்ளோ நல்லா இருக்கும்பா" அப்படின்னு முத்து சொல்ல, ஆன்னு தலையாட்டுறாரு அண்ணாமலை. "அப்பா வேலையெல்லாம் நாமளே செய்யணும்னு சொன்னீங்கல்லப்பா, வாங்கப்பா போய் நாமளே சர்வ் பண்ணலாம்" அப்படின்னு ரவியும் சந்தோஷமா சொல்ல, "என்னது சர்வ் பண்ணணுமா? நான் என்ன சர்வரா?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "ஏன்டா நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு பரிமாறுறவங்களுக்கு உனக்கு கசக்குதா?" அப்படின்னு முத்து கேட்க, "டேய் வாங்கடா சர்வ் பண்ணலாம். வாங்க வாங்கன்னு" அண்ணாமலை அவங்கள கூட்டிட்டு போறாரு. 4 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறாங்களே தவிர, 4 பேரும் பேசிக்கிட்டு எல்லாம் சாப்பிடல. ஸ்ருதியும் மீனாவும் பேசிட்டு சாப்பிடுறாங்க. விஜயா ரோகிணி கிட்ட மட்டும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கெட்டோட வர அத பாக்குற மீனா எந்திரிச்சிடுறாங்க. "ஏங்க என்னங்க நீங்க இப்படி?" அப்படின்னு கேட்க, "கல்யாணத்துல நாங்க பரிமாறாம?" அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலைய பாத்துட்டு, "மாமா நீங்களுமான்னு?" கேக்குறாங்க மீனா. "தினம் நீதானேம்மா பரிமாறுற, இன்னைக்கு நாங்க பரிமாறுறோம்." அவ்வளவுதாங்கிற அண்ணாமலை பரிமாறுறாரு ஃபர்ஸ்ட் விஜயாவுக்கு. ரோகிணிக்கு மனோஜ் பரிமாறுறாரு. ரவி, ஸ்ருதிக்கு, முத்து, மீனாவுக்குன்னு பரிமாறிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து சாம்பார் சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கன்னு ரோகிணிக்கு சாம்பார் ஊத்துறாரு மனோஜ். 4 பேருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் பரிமாறிட்டு இருக்க. அப்போ பரசு அந்த பக்கமா வர்றாரு. அந்த சட்னிய கொஞ்சம் போடுங்கன்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. அத வாங்கி குடுத்துட்டு இருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை பக்கத்துல வர்ற பரசு, "என்ன அண்ணாமலை, வீட்டு அம்மாக்களுங்க கவனிப்பு நடக்குதா?" அப்படின்னு கேட்க, "நீ சாப்பிட்டியா? உட்கார்ந்து சாப்பிடுங்கிறாரு அண்ணாமலை. "நான் அப்புறம் சாப்பிடுறேன்ப்பா, நீ சாப்பிட்டியாங்கிறாரு பரசு. "நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு தான் பரிமாறிட்டு இருக்கோங்கிறாரு அண்ணாமலை. மாப்பிள்ளையோட தாய் மாமனை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சேன். இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னு" போறாரு பரசு. "நான் சாப்பிட்டதுல வடகரி ரொம்ப நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோன்னு" வைக்கிறாரு அண்ணாமலை. ரவி வீடியோ எடுத்துட்டு இருக்க, "என்னடா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு" மனோஜ் கேக்குறாரு. "இந்த மாதிரி ஸ்பெஷல் மொமெண்ட் எல்லாம் எப்பயாவது தான் வரும், அதான் கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு ரவி அத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. "நீ சட்னி ஊத்துறான்னு" முத்து ஒரு ஸ்டில் எடுக்கிறாரு. இங்க மனோஜ் சர்வ் பண்ண சொல்லி அதையும் எடுத்துட்டு இருக்காரு ரவி. அடுத்து அண்ணாமலை எடுக்க, அதையும் எடுக்க முத்து அத கையில வாங்கி எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து ரவி சர்வ் பண்ண அத முத்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. லேடிஸ் 4 பேரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகான மொமெண்டா போயிட்டு இருக்கு. பரசு பிரவுன் மணிய தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. சம்மந்தி எங்க போனாரு? ஆளையே காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காரு. பொண்ணோட அம்மா அங்க 2, 3 லேடிஸ் கூட பேசிட்டு இருக்க. "சுந்தரி, சம்மந்திய பார்த்தேன்னு" கேக்குறாரு. "இங்க தானே இருந்தாரு, இப்ப பார்த்தேனே" அப்படின்னு அவங்க சொல்ல, "அண்ணாமலை குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு பார்த்தேன். சரி நான் பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்காரு" அப்படிங்கிற பரசு கொஞ்சம் தள்ளி வந்து, "டேய் பிரசாத், மாப்பிள்ளையோட அப்பா மாமாவை பாத்தியா?" அப்படின்னு கேட்க, அவரு, "நீங்க தான் மாப்பிள்ளையோட மாமாங்கிறாரு." "டேய் மாப்பிள்ளையோட தாய் மாமாவை பாத்தியான்னு கேட்டேன்டா" அப்படின்னு பரசு விளக்கமா கேட்க, அவரு சமையல் கட்டுல இருக்காருங்கிறாரு அவரு. "அப்படியா, நான் பாக்குறேன்னு" பரசு அங்க ஓடுறாரு. இங்க 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. ரவி இன்னும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. "என்ன வீணா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்க, சாப்பிட நல்லா எடுத்து சாப்பிட வேணாமா?" அப்படின்னு வாய திறக்க வச்சு ஊட்டி விட்டுறாரு முத்து. "ஏய் என்னடா ஊட்டி விட்டுட்டு இருக்க?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "நான் ஏன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன், உனக்கு என்னடா, உனக்கு இஷ்டம் இருந்தா உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடு" அப்படின்னு முத்து சொல்ல, நானும் ஊட்டி விடுறேன்" அப்படிங்கிற மனோஜ் இலையில இருந்து கொஞ்சம் ஊட்டி விட போக, "மனோஜ் வேண்டாம் மனோஜ்னு" வெக்கத்தோட சொல்றாங்க ரோகிணி. "சாப்பிடு ரோகிணின்னு" ஊட்டி விடுறாரு மனோஜ். ரவி இதெல்லாம் சிரிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஸ்ருதி ரவிய பாக்குறாங்க. "இப்ப என்ன, நானும் ஊட்டி விடணும் அதானே?" அப்படின்னு ரவி கேட்க, "ஊட்டி விடுறாங்கறாங்க ஸ்ருதி." ரவி ஊட்டி விடுறதையும் போட்டோ எடுங்கறாங்க ஸ்ருதி. "இப்ப நான் ஊட்டவா போட்டோ எடுக்கவா?" அப்படின்னு ரவி கேட்க,
ஏய் அப்படிங்கிற ஸ்ருதி என்னடான்னு பாத்துட்டு இருக்க. ரவி இதோ வர்றேன் இரு அப்படிங்கிற முத்து அங்க போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கவங்ககிட்ட போய் அண்ணா இங்க போட்டோ எடுத்ததெல்லாம் போதும். அங்க ஒரு அதிசயம் நடக்குது. அது திரும்ப எப்ப நடக்கும்லாம் தெரியாது. வாங்க வாங்கன்னு கூப்பிட அந்த போட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும் வர்றாங்க. அப்படியே முன்னாடி நில்லுங்க. அங்க இருந்து எடுங்க அப்படிங்கிற முத்து ரவி அப்படியே ஊட்டி விடுறாங்கிறாரு. ரவி ஊட்டி விட போக டேய் இதெல்லாமாடா போட்டோ எடுப்பாங்கன்னு கேக்குறாரு மனோஜ். டேய் திரும்பவும் இந்த அதிசயம் எப்ப நடக்கும்னு தெரியாதுடா. நீ பார்லர் அம்மாவுக்கு ஊட்டி விடு முதல்ல அப்படின்னு முத்து சொல்ல இல்ல மனோஜ் போதுங்கிறாங்க ரோஹிணி. ஒரு போட்டோவுக்கான போஸ் தானே. டேய் மனோஜ் ஊட்டி விடுறா. ரவி நீ பலகுரலுக்கு ஊட்டி விடுறா. அப்பா நீயும் ஊட்டி விடுப்பா அப்படின்னு முத்து சொல்ல டேய் நீங்க சின்ன பசங்கடா நீங்க ஊட்டி விடுங்கங்கிறாரு அண்ணாமலை. ஊட்டி விடுறதுல என்னப்பா சின்ன பசங்க பெரிய பசங்க ஊட்டி விடுப்பா போட்டோவுக்கு தானேங்கிறாரு முத்து. ரெடி அப்படின்னு போட்டோகிராஃபர் தயாராக ரெடின்னு எல்லாரும் ஊட்டுங்கன்னு முத்து சொல்ல எல்லாரும் வாயை திறக்கிறாங்க. எல்லாரும் கேமராவை பார்த்துக்கிட்டே வாயை திறக்க இவங்க ஊட்டி விடுறாங்க. போஸ் கொடுக்க சொன்ன இலையை காலி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரவி ஸ்ருதியை கிண்டல் பண்ணிட்டு இருக்க. போட்டோ எடுத்தவங்க இப்ப அவங்க ஊட்டி விட்ட மாதிரியே நீங்களும் அவங்களுக்கு ஊட்டி விடுங்கங்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்க இது நல்லா இருக்கே. ரைட் ரைட் ஊட்டுங்க ஊட்டுங்க வாங்க வாங்கலாம். எல்லாரும் எடுங்க எடுங்க கையில எடுங்க அப்படின்னு முத்து சொல்ல ரெடியா எல்லாரும் போட்டோகிராஃபர் கேட்க எல்லாரும் போட்டோ பக்கமா திரும்பி நிக்கிறாங்க. ஸ்மைல் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஊட்டி விடுற மாதிரி கையை நீட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்னாப் எடுத்து முடிச்சதுதான் ஊட்டிய விடுறாங்க. மீனா ஊட்டி விட்டதை மென்னிட்டு இருக்க முத்து அடாடாடாடா சூப்பர் புதுசா கல்யாணம் பொண்ணு மாப்பிளைக்கு ஊட்டி விடுற மாதிரி இருக்கு. மண்டபத்துல மொத்தம் 5 கல்யாணம்டா டோய் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. அங்க அந்த கச்சேரி போயிட்டு இருக்க கைய கொடுங்க ரொம்ப சந்தோஷம். வண்டியில டிஃபன் சாப்பிட்டவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அப்படின்னு பிரவுன் மணி சமையல்காரர் பாராட்டிட்டு இருக்காரு. 40 வருஷமா இந்த சமையல தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல அதனாலதான் உங்களை புக் பண்ணோம் அப்படின்னு பிரவுன் மணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அவரு துண்டால வாய மூடிட்டு இரும என்ன உடம்பு சரியில்லையா இருமலா இருக்குன்னு கேக்குறாரு பிரவுன்மணி. இல்ல இல்ல சும்மா இருமல் தான் சரியாயிடும்னு அவரு சொல்ல ஆட்டுக்கால் சூப் குடிச்சா பட்டுன்னு விட்டுடும் அப்படின்னு பிரவுன்மணி தொழில எக்ஸ்டெண்ட் பண்றாரு. வேலை முடியட்டும் கல்யாணம் முடிஞ்சு பந்தி முடிஞ்சுட்டா நான் வீட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துருவேங்கிறாரு அவரு. சரி எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க தனியா கஷ்டப்பட வேணாங்கிறாரு பிரவுன்மணி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஒரு வாரமா தொடர்ந்து முகூர்த்த நாள் வேற வேலையை முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு அவரு சொல்ல சரி பாத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரவுன்மணி திரும்ப சரிங்க சார்னு அவரு கிச்சனுக்குள்ள திரும்புறாரு. அப்போ பரசு சரியா அவரை தேடிட்டு வந்து சம்பந்தின்னு கூப்பிட சொல்லுங்கங்கிறாரு பிரவுன்மணி. என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வந்து 2 பேர் பேசுனாங்களே அப்படின்னு பரசு சொல்ல ஆமாங்கிறாரு பிரவுன்மணி. அவரோட அப்பா குடும்பத்தோட வந்திருக்காரு வாங்க அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு பரசு சொல்ல ஆமா ஆமா அவங்களாலதான் இந்த கல்யாணமே நடக்குது. நானும் பாக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் வாங்க பாத்துரலாம் அப்படின்னு பிரவுன்மணிய நடக்க போக கிச்சன்ல இருந்து ஏதோ சத்தம் வருது பெருசா. உடனே பிரவுன்மணியும் பரிசுவும் திரும்பி வர்றாங்க. கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்த சமையல்காரர் டொப்புன்னு கீழே விழுந்து கிடக்குறாரு. என்னப்பாச்சு என்னாச்சுன்னு பிரவுன்மணியும் பரிசும் பதறிக்கிட்டு இருக்க 2 பேரும் அவரை தாங்கி பிடிச்சு ஒருத்தர் முகத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியலங்க திடீர்னு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவரு கண்ண முழிக்கிறாரு. இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னப்பாச்சு திடீர்னு மயக்கமாயிட்டாருன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்க ஒண்ணும் இல்லன்னு அவரோட தலையை தடவி கொடுக்குறாரு பிரவுன்மணி. ஜோரம் அடிக்குதா அப்படின்னு மறுபடியும் தலையை தொட்டு பார்த்துட்டு ஆமா காய்ச்சடிக்குது ஏன்பா தூக்கிட்டு போங்கப்பா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்கிறாரு பிரவுன்மணி. அவரு தூக்கி பிடிக்க தடுமாற்றமா நிக்கிறவர ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க எல்லாம் சரியாயிடுங்கிறாரு பிரவுன்மணி. தைரியமா போங்க ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்ல 2-3 பேர் அவரை கூட்டிட்டு போறாங்க. அவங்க அந்த பக்கம் போக பாவம் சம்பந்தி ராத்திரி பூரா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு போல அப்படின்னு பரசு சொல்லிட்டு இருக்க அவங்க போறதையே பாத்துட்டு இருக்க ஒருத்தரை ஏன்பா இங்க வான்னு கூப்பிடுறாரு பிரவுன்மணி. அவரு டாக்டரை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ போய் சமையல் வேலையை பாருங்கிறாரு அவரு. ஐயா அவர்தான் சீஃப் சமையல்காரரு எங்களுக்கு மத்த வேலையெல்லாம் தெரியும் உப்பு காரம் பக்குவத்தை பத்தி அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு அவரு சொல்ல ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு பதறாரு பரசு. சம்மந்தி முகூர்த்தம் முடிஞ்சு எல்லாரும் பந்திக்கு வந்துருவாங்களேன்னு பரசு சொல்ல நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க எனக்கு கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் தெரியும் கிச்சன்ல இருந்து நான் செஞ்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் சம்மந்திங்கிறாரு பிரவுன்மணி. இல்ல சம்மந்தி நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரரு அப்படின்னு பரிசு சொல்ல இருக்கட்டும் நம்ம வீட்டு கல்யாணம் தானே நாம செய்யலன்னா எப்படி நீங்க போய் மத்த வேலையை பாருங்க போங்கன்னு அனுப்பி விடுறாரு பிரவுன்மணி. சார் அப்படின்னு அந்த சமையல்காரர் சொல்ல போய் ஒரு துண்டை எடுத்துட்டு வாங்கங்கிறாரு பிரவுன்மணி. அவரு துண்டை எடுத்துட்டு வர மேல போட்டிருக்க சட்டை கழட்டுறவரு கொண்டா அப்படின்னு அந்த துண்டை வாங்கி தலையில கட்டிக்கிட்டு சமையல் வேலையில இறங்கிடுறாரு. அண்ணாமலை ஒருத்தர்கிட்ட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கன்னு பேசிட்டு இருக்க அவரு ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பரசு அண்ணாமலைன்னு கூப்பிட்டுட்டு அங்க வர்றாரு. மாப்பிள்ளையோட மாமாவை கூட்டிட்டு வரேன்னு போனேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்க அதுக்கு தான்ப்பா போனேன் அங்க சமையல் கட்டுல சமையல்கார சீஃபுக்கு உடம்பு சரியில்லை மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு பரிசு சொல்ல ஐயோ அப்புறம் என்னாச்சு இப்போன்னு கேட்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னு பரிசு சொல்ல
இப்ப சமையல் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதெல்லாம் தாய் மாமாவே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு சமையல் வேலையில கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் இருக்காம். நீங்க பயப்படாதீங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு பரிசு சொல்ல, நல்ல வேலைப்பா, எதுவும் தடபடாம இருக்குல்ல, கடவுள் சரியான நேரத்துல சரியான ஆளுங்களை அனுப்பி வச்சிருவாருன்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா சமையல் வேலை முடிச்சிட்டு வந்துருவாருப்பா அப்படின்னு பரிசு சொல்ல, பொறுமையா வரட்டும், இங்கதானே இருக்க போறோம், பொறுமையா பாத்துக்கலாம் சரின்னு அண்ணாமலை சொல்ல, நீங்க இங்க உட்காருப்பா அப்படின்னு பரிசு அந்த பக்கம் வர, இந்த பக்கம் வர்ற முத்து, அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட வேண்டிய மாத்திரையை போட்டியாப்பான்னு கேக்குறாரு. மாத்திரை இருக்கு அப்புறம் போட்டுக்கிறேன்னு அண்ணாமலை சொல்ல, சாப்பிட்டவங்க போட்டிருக்க வேண்டியதானேப்பா அப்படின்னு முத்து கேட்க, ஒரு அரை மணி நேரம் லேட்டா போட்டா தப்பு ஒண்ணும் இல்லடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மாத்திரை எல்லாம் டயத்துக்கு போடணும்ப்பா, அதனாலதான் டாக்டரே காலையில மத்தியானம் நைட்டு சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் அப்படின்லாம் எழுதி கொடுக்கறாங்க, மாத்திரையை போடுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விட மாட்டியே, சுடுதண்ணிய குடிச்சிட்டு மாத்திரையை போட்டுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சுடுதண்ணி தானேப்பா வேணும், இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடுற முத்து வழியில நிக்கிற ரவிய இடுப்புல ஒரு கிள்ளு கிள்றாரு. டக்குன்னு அதை பாக்குற டேய் 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 முத்து எங்க போயிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அப்பாவுக்கு சுடுதண்ணி எடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நான் gift வாங்க மறந்துட்டேன், வரியா பக்கத்துல போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலான்னு ரவி கேக்குறாரு. டேய் அதெல்லாம் வேணாம்டா, அப்பா தான் மொய் வைக்கிறாருல அப்படின்னு முத்து சொல்ல, இருந்தாலும் நாமளும் ஏதாவது கொடுக்கணும் இல்லங்கிறாரு ரவி. ஸ்ருதி ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னா அப்படின்னு ரவி சொல்ல, அப்படியா, அப்ப நீ பொருள் எதுவும் வாங்காத, பணமா மொய் வச்சிரு, கையில காசு இருந்ததுன்னா பரசு மாமாவுக்கு செலவுக்கு எதுக்காவது உதவும் இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், சரி நான் அப்படியே வச்சிடுறேன், அப்புறம் நானும் ஸ்ருதி ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம்ல அப்படின்னு ரவி சொல்ல, ஆமா எங்கேயோ 2-3 நாள் போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, கல்யாணத்துக்கே ஹனிமூன் போகல, மிஸ் பண்ணிட்டோம், இப்ப போறோம்னு சொன்னீங்களே அப்படின்னு முத்து உணர்ச்சி வசப்பட்டு கத்த, நொந்து போற ரவி, அது ஏன்டா இவ்வளவு சத்தமா சொல்ற அப்படின்னு திகச்சு போய் கேட்க, அது ஏன்டா உன் பொண்டாட்டிய தானே கூட்டிட்டு போற, நல்லபடியா போயிட்டு வா சந்தோஷமா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் மொய் வச்சுட்டு போனா ரொம்ப லேட் ஆயிடும், நான் வேணா மொய் பணத்தை உன்கிட்ட கொடுத்துடுறேன், நீ வச்சிடுறியா, நாங்க கிளம்புறோம்னு கேக்குறாரு ரவி. டேய் இன்னும் கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா பரிசு மாமா ஃபீல் பண்ணுவார் இல்லடா அப்படின்னு முத்து கேட்க, இன்னைக்கு மேரேஜுக்கே வர முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அப்பா தான் கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு, அதனாலதான் பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், இங்க இருந்து அப்படியே போயிடலான்னு தான் பார்த்தோம், 12 மணிக்கு வேற செக்இன் பண்ணணும் அப்படின்னு ரவி சொல்ல, சரிடா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மொய் பணத்தை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு உடனே கிளம்பிடுங்கிறாரு முத்து. ரவி யோசிச்சுட்டு நிக்க, கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல, நீ புக் பண்ண ரூம் அங்கேயே தான் இருக்கும், என்ன தாலி கட்டுறத பார்க்காம போனீனா தப்பா இருக்கும்டா, அப்பா திட்டுவாருல்ல அப்படின்னு முத்து சொல்ல, சரிடா நாங்க கல்யாணம் முடிச்சுட்டே போறோம்னு ஒத்துக்கிறாரு ரவி. சரி நீ போய் பாரு, அப்பா சுடுதண்ணி கேட்டாரு, மாத்திரை போடணும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் முத்து கிளம்புறாரு. கிச்சன்ல பிரவுன் மணி பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த தக்காளிய கொண்டா அப்படின்னு கேட்க, ஒருத்தர் தக்காளிய வாங்கி அவர் கையில கொடுக்குறாரு. அவரு தக்காளிய வாங்கிட்டு சரியா திரும்ப தக்காளிய கொடுத்தவரை நிமிர்ந்து நிக்கிறாரு. என்ன வேணும்னு முத்துக்கிட்ட கேட்க, அண்ணே எங்க அப்பாவுக்கு சுடுதண்ணி வேணும்னு முத்து சொல்ல, இதோ கொண்டு வரேன் அப்படின்னு உள்ளர போக, பிரவுன் மணி உள்ளர கிண்டிட்டு இருக்காரு. அங்க வெஜிடபிள் கட் பண்றவர்த்த பாத்துக்கிட்டு, அண்ணே இவ்வளவு ஸ்பீடா வெட்டுறீங்களேன்னு அப்படின்னு அவர் காய் வெட்டுறத ரசிச்சு பாத்துட்டு அங்கேயே நிக்கிறாரு முத்து. இவரு சுடுதண்ணியை கொண்டு வர பிரவுன் மணி கூடவே நடந்து வர்றாரு. அந்த இடத்து மூலையில அவரு திரும்பிக்க, இவரு இந்தாப்பா சுடுதண்ணின்னு முத்துக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவரு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இவரு பரவாயில்லன்ட்டு உள்ளர போறாரு. அப்போ மண்டபத்துக்கு வெளியே ஒருத்தர் நின்னுட்டு, என்னடா வாங்கிட்டியான்னு கேட்க, வாங்கிட்டேன், மண்டபம் பக்கத்துல ஒரு கடை கூட இல்ல, ரொம்ப தள்ளி போனேன் அப்படின்னப்ப, வாங்கிட்டியா இல்லையாடான்னு இவரு கேட்க, வாங்கிட்டேன் வாங்கிட்டேன், ஒரு ஆஃப் வாங்கினேன் போதல்லன்னு அவரு கேக்குறாரு. அது போதுண்டான்னு இன்னொருத்தர் சொல்ல, எங்க அடிக்கலன்னு அவரு கேக்குறாரு. வாங்கிட்டு வந்தவர், கிச்சன் பக்கத்துல ஓரமா இடம் இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, யாரும் பாத்திர மாட்டாங்களான்னு கேட்க, அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க வா அப்படின்னு சொல்ல, 2 பேரும் வர்றாங்க. இங்க முத்து ஹாட் வாட்டரோட வர, அவங்க 2 பேரும் இடிக்கிற மாதிரி வர, கொஞ்சம் நகர்ந்து நிக்கிற முத்து, ஏய் என்ன பாத்து வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, 2 பேரும் சாரி சாரின்னுங்கிறாங்க. அவங்க கைய பாத்துட்டு என்னையா இதுன்னு கேட்க, சரக்குன்னுங்கிறாங்க. என்னது கல்யாண வீட்ல சரக்கா, அதுக்குடா சரக்கோட சுத்திட்டு இருக்கீங்கன்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு. முத்து கையில ஹாட் வாட்டர் டம்ளரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்க, அவங்க சரக்கு பாட்டில கையில வச்சு பேசிக்கிட்டு இருக்க, அந்த வழியா போன்ல பேசிட்டு இறங்கி வர்ற மனோஜ் இத பாத்துடுறாரு. இத பாக்குறப்போ சரியா முத்து சரக்கோட டம்ளரை கையில வச்சிட்டு இருக்க மாதிரி தான் தோணும். மனோஜோட மொழி கண்ணாடிக்கு வெளியே வர்ற மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவுல பரசு பிரவுன் மணி கிட்ட பேசிட்டு இருக்காரு. சம்மந்தி, மண்டபத்துல 2 திருட்டு கேசுங்க நகைய திருட பார்த்தாங்க, என் ஃப்ரெண்டோட மகனும் அவரோட மருமகளும் அந்த ஜோடிய புடிச்சு அடிச்சு திருடின நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க அப்படின்னு பரசு சொல்ல, அவங்கள நான் பார்க்கணும், அவங்களுக்கு நன்றிய சொல்லிட்டு அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணணும் வாங்க அப்படின்னு பிரவுன் மணியும் பரசுவும் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க முத்துவும் மீனாவும் உட்கார்ந்துட்டு வர, மேல தாளத்தோட ஊர்வலம் மாதிரி கையில மாலையோட பிரவுன் மணி வந்துகிட்டு இருக்க, கூடவே பரசு வந்துட்டு இருக்காரு. என்ன சத்தம்னு முத்து அப்படியே திரும்பி பாக்குறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.